Good evening students. Welcome to our online class. Today we are going to see class 12 computer application. Today class we are discuss about lesson 8 book 18 book pack answer electronic data interchange. அந்த லெசனோட book pack question answers தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். EDI electronic data interchange. First we are going to learn 2 marks. First question, define EDI. EDI அப்படின்னா என்னன்னா எலக்ட்ரானிக் டேட்டா இன்டர்சேஞ்ச். ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு இந்த லெசனோட புக் பேக் சொல்கிறது முன்னாடி இந்த லெசனை பற்றி ஒரு ஷார்ட்டான ஒரு ரிவ்யூ கொடுத்துறேன். ஆக்சுவலாக என்னென்னா நார்மலாக டேட்டாஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகிறது ஓகே, பட் நார்மலாக பேப்பரைஸ்டாக கொண்டு போகும்போது நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணலாம், நம்ம எலக்ட்ரானிக்கலாக டேட்டாவை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் கொண்டு வந்தாங்க. ஓகேவா, ஆன்லைன்லேயே நெட் மூலமாக டேட்டாஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. ஓகே, எலக்ட்ரானிக்கலாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்னு அப்படி கொண்டு வரும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, ஒருத்தர் சென்ட் பண்ணுறது இன்னொருத்தர் ரிசீவ் பண்ணும்போது ஆளுக்கு ஒரு ஃபார்மெட் யூஸ் பண்ணும்போது அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, சில டிஃபிகல்ட்டிஸை ஃபேஸ் பண்ணாங்க. ஸோ அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக ஸ்டாண்டர்டாக ஒரு ஃபார்மெட் கொண்டு வரணும், டேட்டா வந்து எலக்ட்ரானிக்கலாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஸ்டாண்டர்டாக ஒரு ஃபார்மெட் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் ஃபஸ்ட்டு டெவலப் பண்ணாங்க. அப்புறம் ஃபஸ்ட்டு டெவலப் பண்ணது அந்தளவுக்கு செல்ல அப்புறம் அதை வச்சு நிறைய எலக்ட்ரானிக் ஃபார்மெட் கொண்டு வந்துகிட்டே இருந்தாங்க. லாஸ்ட்டாக ஃபைனலைஸாக EDI ஃபேக்ட்ன்றதை அதிகமாக எல்லோரும் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அந்த தான் இந்த லெசனோட ஓவர்வியூ. இப்போ நம்ம அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் அதெல்லாம் தான் இதில் சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு 2 மார்க் என்னென்னா, டிஃபைன் EDI. த எலக்ட்ரானிக் டேட்டா இன்டர்சேஞ்ச் இஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் பிஸ்னஸ் டாக்குமெண்ட் பிட்வீன் ஒன் ட்ரேட் பார்ட்னர் அண்டு அனதர் எலக்ட்ரானிக்கலி. ஒரு ட்ரேட் பார்ட்னர்லேருந்து இன்னொரு ட்ரேட் பார்ட்னருக்கு எலக்ட்ரானிக்கலாக டேட்டாஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண யூஸ் ஆகிறதா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா EDI அப்படின்னு சொல்லுவோம். It is transferred through a dedicated channel or through the internet in a predefined format without much human intervention. அதாவது ஏதோ சேனல்ஸ் கேபிள் மூலமாகவோ அப்படி இல்லை இன்டர்நெட் மூலமாகவோ ஒரு ப்ரீடிஃபைன் ஃபார்மேட், ஆல்ரெடி இதுதான் ஃபார்மேட் அப்படின்னு சொல்லிட்டாங்க, அந்த ஃபார்மேட்டில் ஹியூமனோட இன்டர்வென்ஷன் இல்லாமல் ஹியூமன் இன்வால்வ் ஆகாமல் கம்ப்யூட்டர்லேயே ஆட்டோமேட்டிக்காக டேட்டாஸ் வந்து அது எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. அதுதான் என்ன சொல்லுவோம், EDI. EDIனா எலக்ட்ரானிக்கலாக டேட்டாஸ் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா, அது வந்து ஹியூமன் இன்டர்வென்ஷன் இல்லாமல் ப்ரீடிஃபைன் ஃபார்மேட் ஒன்று கொடுத்துருக்காங்க, அந்த ஃபார்மேட் மூலமாக ஒருத்தர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்பாங்க. ஓகேவா, அடுத்து லிஸ்ட் few types of business document that are transmitted through EDI. இது போல் EDI டெக்னாலஜி யூஸ் பண்ணி என்னென்ன டேட்டாஸ் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகேவா, ஃபஸ்ட்டு ஒன், டெலிவரி நோட்ஸ். இப்போ நிறைய கூட்ஸ்லாம் கொண்டு போயிட்டு டெலிவரி பண்ணுவாங்க இல்லையா, அப்போ அதுக்கு யூஸ் பண்ணுற டெலிவரி நோட்ஸ். அதுக்கு வந்து மேக்ஸிமம் இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணுறாங்க. இன்வாய்ஸ், பில் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணுறாங்க. பர்ச்சேஸ், ஆர்டர் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு. அடுத்து அட்வான்ஸ் ஷிப் நோட்டீஸ். ஓகேவா, ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்கன்னா அப்போ. அடுத்து வந்து ஃபங்க்ஷனல் அக்னாலஜ்மெண்ட். ஓகேவா, அதாவது டேட்டாஸ் வந்து சேர்ந்துருச்சு, அப்போ பொருள்லாம் வந்து ப்ராடக்ட்லாம் வந்து ரீச் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கும் அது யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஃபங்க்ஷனல் அக்னாலஜ்மெண்ட்டுக்கும் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஓகே, இந்த இடத்துலலாம் என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா EDI டாக்குமெண்ட் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, எங்கெங்கே டெலிவர்ட் நோட்ஸ் டெலிவர் பண்ணுறாங்க, அப்புறம் பில் ஜென்ரேட் பண்ணுறாங்க, எல்லா திங்ஸ்க்குமே என்ன யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா EDI வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து வாட் ஆர் த மேஜர் காம்போனன்ட் ஆஃப் EDI. EDIயில் என்னென்ன காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன காம்போனன்ட்ஸ் அப்படின்னா, ஸ்டாண்டர்ட் டாக்குமெண்ட் ஃபார்மேட், டிரான்ஸ்லேட்டர் அண்ட் மேப்பர், கம்யூனிகேஷன் சாஃப்ட்வேர், கம்யூனிகேஷன் நெட்வொர்க். ஓகேவா, இந்த ஸ்டாண்டர்ட் டாக்குமெண்ட் ஃபார்மேட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒவ்வொரு ஃபார்மேட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அப்படின்னும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரீடிஃபைண்டாக ஒரு ஃபார்மெட் வச்சுருப்பாங்க. ஸோ அது ரொம்ப மேஜர் இம்பார்ட்டன்ட். ஓகேவா, ஏன்னா இது எல்லாமே ப்ரீடிஃபைண்ட் ஃபார்மெட்டு தானே. ஸோ அந்த ஃபார்மெட் டாக்குமெண்ட் ஃபார்மெட்டு. அடுத்து ஒவ்வொருத்தருக்கும் இப்போ ஒவ்வொரு கம்பெனிஸ்க்கு வேரி ஆகும். ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ட்ரான்ஸ்லேட் பண்ணி மேப் பண்ணுறதுக்கான ஒர்க். ஓகேவா, எல்லா கம்பெனிஸ்க்கு ஏற்ற மாதிரி. கம்யூனிகேஷன் கண்டிப்பாக சாஃப்ட்வேர்ஸ் தேவை. கம்யூனிகேட் பண்ணும்போது நெட்வொர்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் வந்து மேஜர் காம்போனன்ட் ஆஃப் EDI. நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் மீன் பை டைரக்டரிஸ் இன் EDI ஃபேக்ட். டைரக்டரிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ அதாவது ஃபஸ்ட்டு TDC கொண்டு வந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் அப்படின்னு கொண்டு வந்து EDI எலக்ட்ரானிக் டேட்டா இன்டர்சேஞ்சுக்கு ஒரு ஃபார்மேட் கொண்டு வந்து TDCC தான். ஓகே, TDCC அவங்க கொண்டு வந்தாங்க. ஆனால் பட் நிறைய சூப்பர் மார்க்கெட் கம்பெனிஸ் என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்கும் ஒரு ஃபார்மேட்டை யூஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, அவங்களோட நீடுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணாங்க, ஃபார்மேட்ஸை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, ANSI அமெரிக்கன் நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டியூட் அவங்க வந்து ஒரு ஃபார்மேட் கொண்டு வந்தாங்க. ஓகேவா, அதுக்கு ANSI X12 அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அடுத்து யூரோப் வந்து பார்த்திங்கன்னா
அவங்க ஒரு ஃபார்மேட் கொண்டு வந்தாங்க ஜிடிடின்னு. ஸோ இந்த ரெண்டு இருக்குல்லையே ANSI X12 ஜிடிடியும், இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு ரீஜன்லையும், ஜிடிடி வந்து யூரோப்பியன் ரீஜன்லையும் ANSI X12 அப்படின்றது நார்த் அமெரிக்காவிலையும் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணாங்கன்னா இது ரெண்டுமே ரொம்ப இந்த ரெண்டு ஃபார்மேட்டும் இந்த ரெண்டு ரீஜன்லையும் ரொம்ப ஃபேமஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது ரெண்டையும் சேர்த்து UN என்ன பண்ணாங்கன்னா ஒரு ரிசர்ச் பண்ணாங்க. ரிசர்ச் பண்ணி எல்லா இன்டர்நேஷ்னல் லெவலில் அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்மேட்டை அவங்க டெலிவர் பண்ணாங்க. அந்த ஃபார்மேட்டுக்கு பேர் தான் EDI ஃபேக்ட். ஓகேவா, புரியுதா? அப்போ அந்த ரெண்டு ஃபேமஸாக இருந்தது ரெண்டுத்தையும் சேர்த்து ரிசர்ச் பண்ணி இன்டர்நேஷ்னல் லெவலில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டை கொண்டு வந்தாங்க. இவங்க கொண்டு வந்தோட முடிச்சிடல, அதுக்கப்புறம் UN தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க மெயின்டைன் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ வரலும் இயர்லி ட்வைஸ் இதாக ரிவைஸ் பண்ணுவாங்க. ஓகே, இந்த EDI ஃபேக்ட் அந்த ஃபார்மேட்டை இயர்லி ட்வைஸ் என்ன பண்ணுவாங்க, ரிவைஸ் பண்ணுவாங்க. ரிவைஸ் பண்ணும்போது அதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணலாம், அப்படிலாம் நியூவாக ஏதாவது கான்செப்டை ஆட் பண்ணலாம். உங்களுக்கே தெரியும், ஃபஸ்ட்டு மொபைல் வரும்போது பேசிக் மொபைலாக இருந்தது. ஓகே, பட்டன் ஃபோனாக இருந்தது. அதுக்கப்புறம் என்ன கொண்டு வந்தாங்க, அதிலே நெட் கனெக்ஷன் அப்படிலாம் கொண்டு வந்தாங்க. இப்போ டச் ஸ்க்ரீன் இன்னும் ஸ்மார்ட்டாக போயிட்டே இருக்கு இல்லையா? அப்போ ஃபஸ்ட்டு வந்த மொபைல் ஃபோன் வெர்ஷனுக்கும் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்க டச் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ என்ன அர்த்தம்னா அந்த ஃபஸ்ட்டுலேயே என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு இயர் என்ன பண்ணிகிட்டே வந்துருக்காங்க, நியூ திங்ஸ் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே வராங்க. ஃபஸ்ட்டு நம்ம கீபேடில் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அடுத்து நெட்டுனா வந்து கம்ப்யூட்டர் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் மொபைல்லே கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் மொபைல் இன்னும் அட்வான்ஸ்டாக இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க, யூஸ் பண்ணிட்டுருக்கோம் இல்லையா? நெட் எல்லாமே மொபைலில் யூஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம ரீச் ஆகிடுச்சு இல்லையா? அப்போ என்ன ஆகிட்டுருக்கு, அந்த டிவைஸை ஒவ்வொரு டைமும் இயற்கை ஏற்ற மாதிரி என்ன பண்ணுறாங்க, டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆக அப்டேட் பண்ணிகிட்டே வராங்க. இந்த சேம் வே EDI ஃபேக்ட்ரி என்ன பண்ணுவாங்கன்னா இயர்லி ட்வைஸ் வந்து ரிவைஸ் பண்ணி அப்டேட் பண்ணுவாங்க. அப்டேட் பண்ணும்போது ஆல்ரெடி இருக்கிறதுல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணாலும் பண்ணலாம் அவங்க. அப்படி இல்லை அப்படின்னா நியூவாக கண்டென்ட் ஏதாவது ஆட் பண்ணாலும் பண்ணலாம். ஓகே, அப்படி கண்டென்ட்டில் ஆட் பண்ணி ஒரு வெர்ஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை தான் என்ன சொல்லுவோன்னா, அந்த வெர்ஷனை தான் என்ன சொல்லுவோன்னா EDI ஃபேக்ட் டைரக்டரி அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா? அப்போ ஒவ்வொரு அந்த இயர்லி ட்வைஸ்ன்றது ஐ திங்க் ஏப்ரல் மந்த், அக்டோபர் மந்த், இந்த 2 மந்த்து தான் வந்து உங்களுக்கு அந்த ரிவைஸ் பண்ணுவாங்க. ரிவைஸ் பண்ணும்போது அவங்க ஒரு இது கொடுப்பாங்க வெர்ஷனுக்கு ஃபஸ்ட்டு Dன்றதும் டாட், அப்புறம் எந்த இயரு ஏபின்னு இருக்கும். ஏன்றது ஒரு மந்த்தை டினோட் பண்ணும், Bன்றது ஒரு மந்த்தை டினோட் பண்ணும். ஸோ அப்போ ஒவ்வொரு டைமும் அவங்க என்ன சொல்கிறது செக் பண்ணிவிட்டு ஒரு வெர்ஷன் ரிலீஸ் பண்ணுறாங்க இல்லையா? அந்த வெர்ஷனை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டைரக்டரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். த வெர்ஷன் ஆஃப் EDI ஃபேக்ட் ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் டைரக்டரிஸ். இந்த டைரக்டரியில் என்னென்னலாம் இருக்கும், மேஜரான ஆஸ்பெக்ட்ஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக், ஓகே, என்ன கோட் யூஸ் பண்ணுறது, மெசேஜோட ஃபார்மேட், டாக்குமெண்ட்டோட ஸ்டாண்டர்ட், மேனேஜ்மெண்ட், அப்ளிகேஷன், கம்யூனிகேஷன், செக்யூரிட்டி, என்னென்ன செக்யூரிட்டி எல்லாமே வந்து என்ன அப்படின்றதுலாம் இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் இம்பார்ட்டண்டான ஆஸ்பெக்ட்ஸ், இதெல்லாம் கண்டிப்பாக அதில் இருக்கும். அடுத்து சப்செட்னா என்ன? இப்போ ஒரே ஒரு ஃபார்மேட் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணணும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஸோ அதை ஓவர் கம் பண்ண அந்தந்த இதுக்கு ஏற்ற மாதிரி, ஓகேவா, அதாவது அவங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க, நிறைய சப்செட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணாங்க. ஓகே, டியூ டு காம்ப்ளெக்சிட்டி பிரான்ச் ஸ்பெசிஃபிக் சப்செட் ஆஃப் EDI ஃபேக்ட் ஹவ் பீன் டெவலப்டு. ஏன்னா எல்லாத்துக்கும் ஒன்றே இருக்கும்போது கொஞ்சம் சம் ப்ராப்ளம் வரும். ஏன்னா ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கும் ஆகும், வேரி ஆகும் இல்லையா? ஸோ இண்டஸ்ட்ரி வைஸ் அதை பிரிக்கிறாங்க ஃபார்மேட்ஸ், அதை தான் சப்செட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சப்செட் ஆஃப் EDI ஃபேக்ட் இன்க்ளூட் ஒன்லி ஃபங்க்ஷன் ரிலவென்ட் டு த ஸ்பெசிஃபிக் யூசர் குரூப். இப்போ நார்மலாக EDI ஃபார்மேட் இப்படி இருக்கும். இதில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கெமிக்கல் இண்டஸ்ட்ரினா இந்த ஃபார்மேட், ஃபர்னிச்சர் இண்டஸ்ட்ரினா இந்த ஃபார்மேட், ஓகே, அது போல் மாறுது. ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா CFIC கெமிக்கல் இண்டஸ்ட்ரிக்கு, ஓகே, EDIFUN ஃபர்னிச்சர் இண்டஸ்ட்ரிக்கு. ஸோ அது மாதிரி அதுதான் சப்செட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, மொத்தம் EDI ஃபார்மேட் காமனாக பார்க்கும்போது நிறைய காம்ப்ளெக்சிட்டி இருக்கும் ஒவ்வொரு கம்பெனிஸ்க்கும் யூஸ் பண்ணும்போது. ஸோ அந்த காம்ப்ளெக்சிட்டியை ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? சரி, ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம 2 மார்க் முடிச்சிட்டோம். அடுத்து 3 மார்க் பார்க்க போகிறோம். ஓகேவா? 2 மார்க்கில் EDI ஃபேக்ட்டு அதுக்கான சப்செட்ஸும் டைரக்டரிஸும் பார்த்தாச்சு இல்லையா? இப்போ நெக்ஸ்ட்டு 3 மார்க். ஓகே, ஃபஸ்ட்டு ரைட் ஷார்ட் நோட் ஆன் EDI. EDIனா என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு சொல்லலாம். EDIன்றது நம்ம ஏற்கனவே 2 மார்க்கில் சொன்னதான், எலக்ட்ரானிக்கலாக டேட்டாஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது. அது மேபி பையர் செல்லருக்கு நடுவில் இருக்கலாம், இல்லை ட்ரேட் பார்ட்னர்ஸ்க்குள்ளே டேட்டாஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஓகே, சில டைமில் வந்து ஒரு கம்பெனிஸில் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே டேட்டாஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம், இந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணலாம். அப்போ EDI அப்படின்னா எலக்ட்ரானிக் டேட்டா இன்டர்சேஞ்ச். டேட்டாஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது ஒரு பையர் செல்லருக்கு நடுவுலையும் டேட்டாஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகலாம், இல்லை ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்கு நடுவில் கூட என்ன பண்ணுவாங்க, எலக்ட்ரானிக்கில் டேட்டாஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆர் ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனியில் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே டேட்டாஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது இன்டர்நேஷ்னல் லெவலையும் யூஸ் பண்ணுவோம், சொல்கிறது உள்ளேயும் இன்சைட்லையும் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அப்படி இன்டர்நேஷ்னல் லெவலையும் அக்செப்ட் பண்ணுற ஒரு ஃபார்மேட் தான் EDI ஃபேக்ட், XML, ANSI, ASCII, X12 அதெல்லாம். ஓகேவா?
EDI அப்படின்னா பேப்பர்லெஸ் ட்ரேட், அதாவது பேப்பர் ஒர்க் கிடையாது. ஓகே, பேப்பர்லெஸ் ட்ரேட் தான் EDI அப்படின்னு சொல்லுவோம். EFT அப்படின்னா பேப்பர்லெஸ் பேமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, என்னென்ன டைப் ஆஃப் EDI இருக்குன்னா டைரக்ட் EDI, EDI via WAN, EDI via FTP, வெப் EDI, மொபைல் EDI, இதெல்லாம் டைப்ஸ் ஆஃப் EDI. இதை பற்றி நம்ம 5 மார்க்கில் நம்ம ப்ரீஃபாக படிப்போம். ஓகே, EDIயோட டைப்ஸை வந்து 5 மார்க்ஸில் உங்களுக்கு ப்ரீஃபாக சொல்கிறேன். அடுத்து லேயர்ஸ் ஆஃப் EDI. என்னென்ன லேயர் இருக்குது EDIயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. என்னென்ன லேயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிமெண்டிக் லேயர். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சிமெண்டிக் லேயர். அடுத்து ஸ்டாண்டர்ட் ட்ரான்ஸ்லேஷன் லேயர், டிரான்ஸ்போர்ட் லேயர், ஃபிசிக்கல் லேயர். ஓகேவா, சிமெண்டிக் லேயர் ஒன்று, ஸ்டாண்டர்ட் ட்ரான்ஸ்லேஷன் லேயர், டிரான்ஸ்போர்ட் லேயர், ஃபிசிக்கல் லேயர். இதெல்லாம் வந்து EDI ஃபார்மேட்டில் யூஸ் பண்ணுற லேயர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு ரைட் நோட் ஆன் UNEDI ஃபேக்ட், யுனைடெட் நேஷனல் எலக்ட்ரானிக் டேட்டா இன்டர்சேஞ்ச் ஃபார் அட்மினிஸ்ட்ரேஷன், காமர்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட். யூஎன்னு தெரியும், யுனைடெட் நேஷன்னு. EDIக்கு நமக்கு ஆல்ரெடி டெஃபினேஷன் தெரியும். எலக்ட்ரானிக் டேட்டா இன்டர்சேஞ்ச் ஃபார் A ஃபார் அட்மினிஸ்ட்ரேஷன், C ஃபார் காமர்ஸ், T ஃபார் டிரான்ஸ்போர்ட். ஓகே, இஸ் அன் இன்டர்நேஷ்னல் EDI. We already know that இது international accepted format. Standard developed under the supervision of United Nations. UN தான் அவங்களோட UNோட சூப்பர்வைசிங்கில் தான் இதை வந்து டெவலப் பண்ணாங்க. ஓகேவா, in 1987 the UNEDI fact syntax rules were approved by ISO. 1987 என்ன பண்ணாங்கன்னா இந்த EDI ஃபேக்டரியில் UNEDI ஃபேக்ட் இதை வந்து ISO வந்து அப்ரூவ் பண்ணாங்க. அதுக்கு நம்பர் வந்து ISO 9735. ஓகே, இன்டர்நேஷ்னல் லெவலில் அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்மேட், ISO சர்டிஃபிகேட் வாங்கின ஒரு ஃபார்மேட். EDI fact include a set of internationally agreed standard, catalog and guidelines for electronic exchange of structured data between independent computer system. அதாவது இன்டர்நேஷ்னல் லெவலில் அக்செப்ட் பண்ணக்கூடிய ஸ்டாண்டர்ட்ஸ், அதுக்கான கேட்லாக், கைட்லைன்ஸ் எல்லாமே இருக்குது இதில். ஸோ அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி எலக்ட்ரானிக்கலாக ஒரு டேட்டாவை கம்ப்யூட்டரை டிபெண்ட் பண்ணாமல், ஓகே இந்த கம்ப்யூட்டர் தான் ஒர்க் ஆகும் அப்படின்னு இல்லாமல் இண்டிபெண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் டிபெண்ட் பண்ணாமல் நம்ம டேட்டாஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் தான் EDI ஃபேக்ட் அப்படின்றது. ஓகேங்களா, சரி. அடுத்து நெக்ஸ்ட்டு ரைட் நோட் ஆன் EDI ஃபேக்ட் மெசேஜ். இப்போ அந்த EDI ஃபேக்ட் மெசேஜை பற்றி பார்க்க போகிறோம். The basic standardization concept of EDI fact is their uniform message type called United Nations Standard Message. ஓகே, EDI fact மெசேஜ்ன்றது இன்டர்நேஷ்னல் லெவலில் அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட். ஓகே, ஸ்டாண்டர்டான ஒரு மெசேஜ் ஃபார்மேட். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் ஃபுல்லாக நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், சப்செட்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் 2 மார்க்ஸ்லேயே. ஏதாவது இது ஃபுல்லாக பார்க்கும்போது காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஓகே, ஒரே ஃபார்மேட்டை எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் யூஸ் பண்ணணும் போது இட் ஹேஸ் சம் டிஃபிகல்ட்டிஸ். ஸோ அதை ஓவர் கம் பண்ண நிறைய சப்செட்ஸாக டிவைட் பண்ணாங்க. அந்த சப்செட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேரக்டரிஸ்டிக், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நார்மலாக இண்டஸ்ட்ரின்னு போது இதில் போகும், அதில் ஸ்பெசிஃபிக்காக ஃபர்னிச்சர் இண்டஸ்ட்ரி, கெமிக்கல் இண்டஸ்ட்ரி, அது மாதிரி தனித்தனியாக பிரித்து அதுக்குன்னு தனித்தனியான ஒரு ஃபார்மேட் கொண்டு வந்தாங்க. அதுதான் சப்செட் அப்படின்னு சொல்கிறாங்க. The message type can be specified deeper in their characteristic depending upon the sectors பொறுத்து ஒவ்வொருத்துக்கும் ஒரு ஃபார்மேட் அப்படின்றத அவங்க டிவைட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு பேர் தான் சப்செட் அப்படின்னு சொல்லுவாங்க. The message type all of which always have exactly one nickname consisting of 6 uppercase English alphabets. எந்த ஒரு மெசேஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது இல்லையா, அதில் கமாண்டை தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அந்த கமாண்ட் வந்து கண்டிப்பாக என்னவாக இருக்குன்னா 6 லெட்டர் கமாண்டாக தான் இருக்கும். ஓகேவா, 6 லெட்டர்ஸ் கமாண்ட் கண்டிப்பாக அதோட நிக்நேம் பேஸ் பண்ணுற மாதிரி தான். எக்ஸாக்ட்லி ஒன் நிக்நேம் அதில் இருக்க மாதிரி இருக்கும். ஓகேவா, அதே போல் மெசேஜ் ஸ்டார்ட் ஆகும்போது UNH அப்படின்னு ஆரம்பிக்கும், எண்ட் வித் UNT. ஓகே, அந்த மெசேஜ் பிஹைண்ட் வித் UNH, எண்ட் வித் UNT. ஓகே, இது வந்து EDI ஃபேக்ட் மெசேஜை பற்றி சொல்கிறோம். ஓகேவா, மெசேஜ் அனுப்புகிற அந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட், அந்த ஃபார்மேட்டில் நம்ம அதுதான் இந்த இப்போ கெமிக்கல் இண்டஸ்ட்ரி அதுக்கெலாம் தனித்தனியாக பிரித்து காமிச்சிட்டு அதான் சப்செட்டு. மெசேஜ் அனுப்பும்போது கண்டிப்பாக என்ன பண்ணுவோம்னா 6 அப்பர் கேஸ் லெட்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க. இது நம்ம தேரி லெசன் எடுக்கும்போது நான் உங்களுக்கு இதை காமிச்சிருக்கேன். ஸோ 6ல் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறதுலேருந்து UNHன்னு ஆரம்பிக்கும், கண்டிப்பாக மெசேஜ் முடியும் போது UNTன்னு முடியும், நடுவில் அதுக்கு மீனிங்ஃபுல்லான ஒரு நேம் வச்சுருப்பாங்க. ஓகே, கமெண்ட் வச்சுருப்பாங்க. அடுத்து EDI ஃபேக்ட் செப்பரேட்டார். EDI ஃபேக்ட் செப்பரேட்டார் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். செப்பரேட்டர்ஸ்னால் பஞ்சுவேஷன்ஸ் தான், சிம்பிள்ஸ் தான். அப்பஸ்டஃபி அப்படின்றது செக்மெண்ட்டை டெர்மினேட் பண்ணுறது. ஓகே, ஒரு செக்மெண்ட் முடியுது அப்படின்னு சொல்கிறதுக்கு. ப்ளஸ் சைன் வந்து ஜாயின் பண்ணுறது, கன்கார்டினேஷனுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, கோலன் வந்து பார்த்திங்கன்னா எலமெண்ட்டை செப்பரேட் பண்ணுறதுக்காக. ஓகேவா, நிறைய எலமெண்ட்ஸ் அந்த ப்ரோக்ராம் எழுதுவோம் இல்லையா, அதில் ஒரு பார்ட்டு இன்னொரு பார்ட்டை செப்பரேட் பண்ண கோலன் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு கேரக்டர் முடிஞ்சிச்சு அப்படின்றதுக்கு கொஷின் மார்க் யூஸ் பண்ணுவாங்க. பாயிண்ட் யூஸ் பண்ண போகிறோன்னா, டெசிமல் பாயிண்ட் ஏதாவது யூஸ் பண்ண போகிறோன்னா
அப்போ வந்து பீரியட் டாட் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, பாயிண்டேஜ் வேல்யூஸ் ஏதாவது கொடுக்க போகிறீங்க அப்படின்னா அந்த டைமில் இது யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இதில் வந்து EDI ஃபேக்டோட செப்பரேட்டர்ஸ். ஸோ இதோட ஐ திங்க் 3 மார்க் ஓவர். ஸோ 3 மார்க்கில் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா EDIயோட டைப்ஸ் பார்த்தோம், அடுத்து என்னென்ன லேயர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்தோம், அடுத்து EDI ஃபேக்ட் மெசேஜ்னால் என்ன அப்படின்றத பார்த்தாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்து என்னென்ன பஞ்சுவேட்டாஸ் யூஸ் பண்ணுவாங்க, EDI ஃபேக்டில் யூஸ் பண்ணுற செப்பரேட்டாஸ், செக்மெண்ட் பிரிக்கிறதுக்கு அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு we are going to see 5 மார்க். 5 மார்க் முன்னாடி இந்த இ-காமர்ஸ் செக்யூரிட்டியில் ஒரு கொஷின் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அதையும் சேர்த்து உங்களுக்கு நான் ரீகால் பண்ணிடுறேன். the right about dimension of e-commerce security. ஓகேவா, இ-காமர்ஸ் அப்படின்னு இ-காமர்ஸ் நமக்கு தெரியும் இல்லையா, ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறது தான் இ-காமர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம என்ன தான் ஆன்லைனில் பண்ணாலும் அதில் என்ன பண்ணுவோம், கண்டிப்பாக ஒரு பயம் இருக்க தான் செய்யும். நமக்கு ஏதாவது யாருன்னா டேட்டாஸ் வந்து ஹேக் பண்ணிவிடுவாங்களா, நம்ம அமௌண்ட்டு தேவையில்லாமல் வேறு யாருக்குனா போய் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுமா அப்படின்ற பயம் இருக்கும். ஸோ அவங்க செக்யூரிட்டிக்காக என்னென்ன டெக்னாலஜிஸ் என்னென்ன டைமென்ஷனில் அவங்க செக்யூரிட்டி தராங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன் ஆத்தென்டிசிட்டினா கண்டிப்பாக அவங்க அதான் சொல்லுது, நீ இப்போ ஒரு டேட்டா ஆன்லைனில் பே பண்ணேன்னா கரெக்டான ஆளுக்கு தான் பே பண்ணுறேன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்குவாங்க. அவங்க கரெக்டாக டேட்டா ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய கரெக்டான பர்சனுக்கு அனுப்புகிற மாட்டதை செக் பண்ணிக்குவாங்க, கன்ஃபார்ம் பண்ணிக்குவாங்க. நெக்ஸ்ட்டு அவைலபிலிட்டி அப்படின்னா ப்ரிவென்ஷன் அகைன்ஸ்ட் டேட்டா டிலே ஆர் ரிமூவல். மற்றவங்க நம்ம டேட்டாவை ரிமூவ் பண்ணுறதுக்கோ இல்லை ஒழுங்காக போய் டேட்டா சேராமல் இருக்கிறதுக்கோ ஹேக் பண்ணாத அளவுக்கு பார்த்துக்குவாங்க. கம்ப்ளீட்னஸ் அப்படின்னா கரெக்டாக இருக்கும், அந்த பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷன்லாம் கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. கான்ஃபிடென்ஷியாலிட்டி அப்படின்னா அன்ஆத்தரைஸ்டு பர்சன்ஸ் நம்ம டேட்டாவை அக்சஸ் பண்ணாத அளவுக்கு செக்யூராக பார்த்துக்குவாங்க. எஃபெக்டிவ்னஸ் அப்படின்னா நம்ம அவங்க யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர்ஸு, அடுத்து நம்ம ஹார்ட்வேர் டேட்டா எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேவா, கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க, எதுவும் அங்கே மிஸ்யூஸ் ஆகாது. நம்ம அனுப்புகிற டேட்டாஸும் சரி, அது அவங்க யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே. இன்டெகிரிட்டி அப்படின்னா டேட்டாவை வந்து வேறு யாரும் மாடிஃபை பண்ணாமல், தேர்ட் பார்ட்டி வந்து நம்ம டேட்டாவை ஹேக் பண்ணாத அளவுக்கு, சேஞ்ச் பண்ணாத அளவுக்கு ப்ரிவென்ஷன் பண்ணுவாங்க. நான் ரெப்யூட்டேஷன் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அக்ரிமெண்ட் போடுவாங்க, அந்த அக்ரிமெண்ட்டை வயலேட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நடக்காமல் பார்த்துக்கிட்டா நான் ரெப்யூட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரைவசினா உங்களுக்கு தெரியும், பர்சனல் டேட்டா, நம்ம டேட்டாவை வேறு யாரும் அக்சஸ் பண்ணாத அளவுக்கு பார்த்துக்கிறது. ப்ரைவசி இருக்கும் நம்மக்கிட்ட, நம்ம டேட்டாவை வேறு யாரும் பார்க்கறதுக்கான வாய்ப்பு இல்லை. ரிலையபிலிட்டி அப்படின்னா கரெக்டான பர்சன் தானே ஐடென்டிஃபை பண்ணுறது. ஓகேவா, பிஸ்னஸில் கரெக்டான பர்சனை ஐடென்டிஃபை பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது, ஒவ்வொருத்தரோட ஐடென்டிஃபிகேஷன் கரெக்டாக இருக்கும். ரிவியூபிலிட்டி அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம இப்போ ஏதாவது ஒரு ஆப்ரேஷன்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுறோம், ஏதாவது நான் ஆன்லைனில் பிஸ்னஸ் ஏதோ ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணோன்னா எல்லா ஆக்டிவிட்டீஸும் அவங்க மானிட்டர் பண்ணுவாங்க. ஓகே, நம்மளை ஆடிட் பண்ணி நம்மளோட ஆப்ரேஷன்ஸ் ஃபுல்லாகவே ட்ராக் பண்ணுவாங்க. ஸோ அவங்க கரெக்டான பர்சன்ஸ் தானா இல்லை வேறு யாருன்னா அன்ஆத்தரைஸ்டு பர்சன் டேட்டாஸ் வந்து ஹேக் பண்ணுறாங்களா, அதெல்லாம் கரெக்டாக ரிவ்யூ பண்ணுவோம். ஓகே, இதெல்லாம் வந்து இ-காமர்ஸ் செக்யூரிட்டி. ஓகே, ஆன்லைனில் பிஸ்னஸ் நடக்கும்போது செக்யூரிட்டி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது. ஓகேவா, அடுத்து இப்போ EDI லெசனுக்கு வந்துடலாம். ப்ரீஃப்லி எக்ஸ்பிளைன் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் EDI வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. EDIனாலே எலக்ட்ரானிக்கலாக டேட்டாவை என்ன பண்ணுறோம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறத நம்ம என்ன சொல்லுவோம், EDI அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதில் என்னென்ன டைப் ஆஃப் EDI இருக்குது அப்படின்னா, டைரக்ட் EDI via WAN, EDI via FTP, வெப் EDI, மொபைல் EDI. ஃபஸ்ட்டு டைரக்ட் EDI. டைரக்ட் ஃப்ரம் தட் வேர்ட் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட். டேரெக்டாக பாயிண்ட் டு பாயிண்ட், சென்டர் ரிசீவர் ரெண்டு பேருக்குள்ள டைரக்ட் கனெக்ஷன் இருக்கிறது தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா டைரக்ட் EDI. இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் பாயிண்ட் டு பாயிண்ட் EDI அப்படின்னு சொல்லுவோம். It establishes a direct connection between various business stakeholders and partners individually. ஓகே, இப்போ ஒரு பிஸ்னஸ் இருக்குன்னா அவங்க பார்ட்னர்ஸ்குள்ளே அவங்க டேட்டாஸ் எக்ஸ்சேஞ்ச், டெய்லி டிரான்சாக்ஷன் அது போல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது வந்து எதில் வரும்னா டைரக்ட் EDIயில் வரும். திஸ் டைப் ஆஃப் EDI லார்ஜ் பிஸ்னஸ் வித் லாட் ஆஃப் டே பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன், ஒவ்வொரு நாளும் என்னென்ன பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் நடந்தது அப்படின்றத ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். டைரக்ட் EDI பெரிய ஆர்கனைசேஷனில் இதை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வேன்னா வேல்யூ ஆடட் நெட்வொர்க் மூலமாக. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்டரும் ரிசீவரும் டேட்டாவை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் தனியாக தேர்ட் பார்ட்டி ஒருத்தர் இன்வால்வ் ஆகுது. ஓகேவா, தேர்ட் பார்ட்டி நெட்வொர்க் சர்வீஸ் வந்து இன்வால்வ் ஆகும். ஸோ நிறைய பிஸ்னஸ் நெட்வொர்க் மாடல்ஸ் வந்து இதை தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஏன் இதை ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்தால் கூட என்ன பண்ணுவாங்க, அந்த சர்வீஸ் ப்ரொவைடர் பார்த்து க்யூர் பண்ணிடுவாங்க இல்லையா. ஸோ அவங்க ப்ரொடக்ட் பண்ணிவிடுவாங்க. நெட்வொர்க் டெக்னாலஜிஸில் ஏதாவது காம்ப்ளெக்சிட்டி இருந்தாலோ இல்லை ப்ராப்ளம் இருந்தாலோ அவங்க அதை டேக் ஓவர் பண்ணிக்குவாங்க. ஸோ அதனால் நிறைய கம்பெனிஸ் வந்து EDI via WAN அப்படின்றத ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஏன்னா தேர்ட் பார்ட்டி அவங்க எல்லாத்துக்கும் ரெஸ்பான்சிபிள் அப்படின்றதால. அடுத்து EDI via FTP, SFTP, FTPSனால் FTPனா ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால், சிம்பிள் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால்,
ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் செக்யூர். ஓகே, இதெல்லாம் எனக்கு தெரியும் இல்லையா, நம்ம இன்டர்நெட்டில் அக்சஸ் பண்ணும்போது இந்த ப்ரோட்டோகால்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ நீங்கள் டேட்டாஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது இன்டர்நெட் யூஸ் பண்ணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அதை EDI via FTP அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. அடுத்து வெப் EDIன்றது என்னென்னா ப்ரௌசர் மூலமாக, ப்ரௌசர் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக இன்டர்நெட் இருக்கணும். ஸோ ப்ரௌசர் மூலமாக நம்ம டேட்டாஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து என்ன சொல்லுவோம்னா வெப் EDI. Conduct EDI using an web browser via internet. Here the business are allowed to use any browser to transfer the data to their business partners. ஓகே, நீங்கள் ப்ரௌசர் மூலமாக என்ன பண்ணலாம், உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னருக்கு உங்களை டேட்டாஸை வந்து எலக்ட்ரானிக்கலாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாக அண்ட் கன்வீனியன்ட் வே தான். பட் மீடியம் அண்ட் ஸ்மால் ஆர்கனைசேஷன்ஸ் தான் இது அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க வெப் EDI. லார்ஜ் ஆர்கனைசேஷனாக மேக்ஸிமம் என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா டைரக்ட் EDI தான் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து அதிகமான கம்பெனிஸ் ப்ரிஃபர் பண்ணுறது எது அப்படின்னா EDI via WAN. பிகாஸ் அதில் தேர்ட் பார்ட்டி ஒருத்தவங்க இன்வால்வ் ஆகிருக்காங்க, எல்லாத்தையும் அவங்க டேக் கேர் பண்ணிக்குவாங்க அப்படின்றதால அவங்க அதில் இன்வால்வ் ஆகிருக்காங்க. ஓகேவா. அடுத்து மொபைல் EDIனா ஃபோன் மூலமாக, ஓகேவா, ஃபோனோ இல்லை மற்ற ஹேண்டில் டிவைஸ் டேப் அது போல் ஸ்மால் ஹேண்டில் டிவைஸ் மூலமாக நம்ம டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னா அது மொபைல் EDI. இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் EDI தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீடு தான். ஓகே, கொஞ்சம் ஸ்பீடு அதிகமாக இருக்கும் அப்படின்றதால எல்லாருமே மொபைல் EDIயை அதிகமாக லைக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. ஓகேவா. இந்த ஒரு 5 மார்க் தான் இதில் ஆக்சுவலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ரிமைனிங் 2 வந்து இந்த மெட்டீரியல் இல்லை. ஸோ உங்களுக்கு தெரியும் ஆனால் வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் EDI அப்படின்றது தான் செகண்ட் கொஸ்டின். நம்ம தியரிட்டிக்கலாக பார்க்கும்போது அதை நம்ம டீப்பாகவே சொல்லிட்டோம் அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படின்றத. ஐ திங்க் புக்கில் பேஜ் நம்பர் 269 இருக்கும். அது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த EDI கொண்டு வந்தால் நமக்கு என்னென்ன அட்வான்டேஜ்னால் பேப்பர்லெஸ் ஒர்க் ஆகிடுச்சு, ப்ளஸ் எரர் வராது, ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும், ப்ராஃபிட் அதிகமாகும். இதெல்லாம் இதில் இருக்க அட்வான்டேஜஸ். அதுவும் பார்த்திங்கன்னா இம்ப்ரூவிங் சர்வீஸ் டு த எண்ட் யூசரோட சர்வீஸ் இம்ப்ரூவ். ஓகே, கரெக்டாக போய்ட்டு சர்வீஸ் எல்லாமே கரெக்டாக போய் ரீச் ஆகிடுது. ப்ரொடக்டிவிட்டி, ப்ராஃபிட் அதிகமாகுது, எரர்ஸ் கம்மியாகிறது, ரெஸ்பான்ஸ் டைம், ஓகே, குயிக்காக ரெஸ்பான்ஸ் டைம் நடக்குது. அடுத்து ஆப்ரேஷன்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் ஆகுது, காஸ்ட் கம்மியாகுது, எல்லா பிஸ்னஸும் கம்பைன் பண்ணி செய்கிற மாதிரி, ஏன்னா எல்லாருக்கும் ஒரே ஃபார்மேட் இல்லையா, அதனால். ஸோ ப்ராசஸ் தெரிஞ்சுது என்னென்ன நடக்குது அப்படின்ற ப்ராசஸ் கரண்ட் ஸ்டேட்டஸை ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஃபினான்ஷியல் ரேஷியோவும் கரெக்டாக ஆப்டிமைஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் இதில் இருக்க அட்வான்டேஜஸ். இதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா பேப்பர்லெஸ் ஒன்று எரர் கம்மியாகும், ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் எலக்ட்ரானிக் டேட்டா இன்டர்சேஞ்சில் இருக்க அட்வான்டேஜஸ். அடுத்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் EDI ஃபேக்ட் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குது இல்லையா. ஸ்ட்ரக்சர் ஆஃப் EDI ஃபேக்ட் நமக்கு தெரியும். அது வந்து ஒரு EDI ஃபேக்ட்னா அதில் டேரக்டரிஸ் இருக்கும், சப் டேரக்டரி. அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செக்மெண்ட் டேபிள். அந்த செக்மெண்ட் டேபிளில் வந்து பார்த்திங்கன்னா மேனடரி ஒரு ஃபீல்டு இருப்போம், கண்டிஷனல் ஒரு ஃபீல்டு கொடுப்போம். அடுத்து ஃபஸ்ட்டு மெசேஜ் இருக்கும், இன்டர்சேஞ்ச் இருக்கும். அப்போ மெசேஜ் அனுப்பும்போது என்ன ஃபார்மேட்டில் அனுப்பணும், இதை 2 மார்க் 3 மார்க்கில் கம்பைன் பண்ணி சொன்னோம் இல்லையா. மெசேஜ்னா என்ன, சப்செட்னா என்ன, செக்மெண்ட்னா என்னன்னு சொல்லிட்டு கடைசியாக செப்பரேட்டர் இதெல்லாம் கொடுத்து சொல்லி முடிச்சிருப்போம். ஸோ அது வந்து தேர்ட் கொஷின். ஓகே, அது ஃபார்மெட்டை நீங்கள் அதை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். எப்படி 6 அப்பர் கேஸ் லெட்டரில் கொடுக்கணும், ஆரம்பிக்கும் போது UNZ ஆரம்பிக்கணும், முடியும் போது எப்படி முடியணும். ஓகேவா. சப்செட்னா என்ன, ஒரு ஸ்பெசிஃபிக் கம்பெனி, இப்போ ஃபர்னிச்சர் கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா EDI FURன்னு கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ அது போல் டீப்பாக கொடுக்குறாங்க. அடுத்து டைமை வச்சு சொல்லிப்போம். ஓகே, தியரி கிளாஸ் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு புரியாது. அவர், மினிட்டு, செகண்டு, டேட்டு, டைம் அதெல்லாம் எப்படி ஃபார்மேட் கொடுக்கணும்னு ஒரு எக்ஸாம்பிள் கூட கொடுத்துருப்பாங்க. அப்புறம் செப்பரேட்டர்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இதில் நம்ம 2 மார்க் 3 மார்க்கில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இங்கே சொல்லணும்னு அவசியம் இல்லை நினைக்கிறேன். ஓகேவா. இதோட இந்த 18th லெசன் புக் பேக் கொஷின் ஆன்சர்ஸ் ஓவர். நெக்ஸ்ட் கிளாஸில் வேறு ஏதாவது சாப்டரோட புக் பேக் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஓகே, இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள். அந்த கொஷின்ஸை மட்டும் நான் நெக்ஸ்ட் கிளாஸில் அகைன் ரிப்பீட் பண்ணுறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ.